என் வேலையை தான் பாத்துட்டு இருக்கேன். நீங்க ஒழுங்கா வேட்டையை கட்டுங்க. இது வர்ஷினி வாங்கி கொடுத்த சாரி. இன்னைக்கு இதுதான் கட்டிக்கணும். நான் புடவை மாத்தணும். நீங்க கொஞ்சம் வெளியே போறீங்களா? என்ன? நான் வெளியில போணுமா? இது ஏன் ரூம். ஏன் ரூம்குள்ளே வந்து என்னைய வெளியில போக சொல்றியா? நான் புடவை கட்டிக்கணுங்கிறதுக்காக தானே உங்களை போக சொல்றேன். அதெல்லாம் போக முடியாது. நான் வேற எங்க போய் கட்டிக்கிறது? வெளியே போய் கட்டிக்கவா? ஏன்? பாத்ரூம் இருக்குல்ல, அங்க போய் கட்டிக்கோ. பாத்ரூம்ல எப்படிங்க புடவை கட்ட முடியும்? ஏன்? பாத்ரூம்ல நான் எப்படி புடவை கட்ட முடியும்? ஏய், என்ன பாத்ரூம்ல புடவை கட்ட முடியாதா? ஏய், புடவை எப்படி கட்டணும் தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரிய வேணாம். நீ முதல்ல தள்ளி நில்லு. தள்ளி போ. நீ எங்கயாவது போய் கட்டிக்க போ. நான் பாத்ரூம்ல எல்லாம் போய் கட்டிக்க முடியாது. பாத்ரூம்ல தரை ஈரமா இருக்கும். என் புடவை தண்ணில நனையும். அப்புறம் என் புடவையே ஈரமாயிடும். இதெல்லாம் புரியாம எதுவும் பேசாதீங்க. ஐயோ ஐயோ கடவுளே. ஹலோ, நான் புடவை கட்டணும். வெளியே போங்க. ஏய், என்னை ஏமாத்தி கல்யாணம் பண்ணி வீட்டுக்குள்ள வந்தது மட்டும் இல்லாம இன்னைக்கு என்ன என் ரூமை விட்டு வெளியில அனுப்ப பாக்குறியா? உனக்கு என்ன பண்றேன்னு பாரு. ஸ்ரீஜா, இந்த வருஷம் நீ தான் பொங்கல் வைக்கணும். அந்த இசைய ஓரம் கட்டணும். இந்த வருஷம் மட்டும் இல்ல, இனிமே எல்லா வருஷமும் உன் கையால தான் இந்த வீட்ல பொங்கல் கொண்டாடணும். கவலையே படாதீங்க, நான் தான் பொங்கல் வைக்க போறேன். ஸ்ரீஜா, இது சின்ன விஷயம் இல்ல. பானுமதி அண்ணி தான் இந்த வீட்டோட மூத்த மருமக. ஆனா ஒரு வருஷம் கூட அவங்க கையில பொங்கல் வச்சதே கிடையாது. அந்த வேலைக்காரி சுபத்ரா தான் பொங்கல் கொண்டாடிட்டு இருக்கா. இந்த வீட்டோட எல்லாமே நான் தாங்கிற உரிமையை புடிச்சு வச்சுக்கிட்டா. அதனால ஆரம்பத்துல இருந்து நீ கவனமா இருக்கணும். இனிமே நீ தான் பொங்கல் கொண்டாடணும். எக்காரணத்து கொண்டும் அந்த இசை பொங்கல் கொண்டாடவே கூடாது. எல்லாம் நான் பாத்துக்கிறேன். நேரமாச்சு. அத்தை, பொங்கல் வைக்கிறதுக்கான வேலையை ஆரம்பிச்சிடலாமா? ஆரம்பிச்சிடலாம். சிந்தாமணி, தேவையான பொருள் எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? ரெடியா இருக்கா? எல்லாம் ரெடியா இருக்குமா? அங்க என்ன ஸ்ரீஜா கிட்ட பேசிட்டு இருக்க? வந்து மத்த வேலைய பாரு. அததாம்மா நானும் சொல்லிட்டு இருக்கேன். நல்ல நேரம் ஆரம்பிச்சிருச்சு. பொங்கல் பானையை வச்சிடுவோம், வாங்க எல்லாரும். ஸ்ரீஜா, உன்னதான் சொல்றாங்க. நீ தான் பொங்கல் வைக்கணும். அந்த பானைக்கு குங்குமம் வச்சு மஞ்சள் கட்டி அழகா எடுத்துட்டு வா. ஓகேயா? அட அலங்காரம். ஐயோ, அலங்காரத்தை நீங்க குழப்பாதீங்க. பொங்கல் ஸ்ரீஜாதா வைக்கணும். உங்களுக்கு கல்யாணத்துல நடந்ததெல்லாம் தெரியாதுல்ல? ஸ்ரீஜாதா இந்த வீட்டுக்கு நேர்மையா மருமகளா வந்தவ. இந்த இசை முகத்தை மூடிக்கிட்டு திருட்டுத்தனமா தாலி கட்டிக்கிட்டு ஏமாத்தி வந்தவ. அவ கையால பொங்கல் வைக்கிறதுல சரியா இருக்காது.
இசை புள்ள விஷாலுக்கு நிச்சயமானவ. அவ ஏமாத்தி கட்டிட்டு வந்தவன் நீ சொல்லாத. நீங்க தான் நிச்சயம் பண்ணி ஏமாத்தவே பாத்தீங்க. அந்த பொண்ணு உங்களை ஏமாத்தி விஷால கல்யாணம் பண்ணிக்கிட்டா. பெரியம்மா அதெல்லாம் இப்ப எதுக்கு பேசிக்கிட்டு, முதல்ல பொங்கல் வச்சிடலாம். ஐயோ அதை தானே நானும் சொல்லிட்டு இருக்கேன். நல்லபடியா 2 மருமகளும் சேர்ந்தே பொங்கல் வைக்கட்டும். என்ன அத்தை நீங்க 2 பேரும் எப்படி சேர்ந்து பொங்கல் வைக்கிறது? ஐயோ ஸ்ரீஜா தானே மூத்த மருமக. மூத்த மருமக கையால தான் பொங்கல் வைக்கணும். அப்பதான் குடும்பம் நல்லா இருக்கும். ஓ அப்படியா? ஏன் தேவகி, உன் மூத்த மருமக யாரு? பானுமதி தானே? இந்த வீட்ல பானுமதி ஒரு நாளாவது பொங்கல் வச்சிருக்காளா? இல்ல, யாரு வருஷா வருஷம் பொங்கல் வச்சது? சுபத்ரா தான் வைப்பா. அப்படிதானே, சுபத்ரா தானே பொங்கல் வச்சா? ஏ சிந்தாமணி, தேவகி சொன்னது கேட்டுதா உனக்கு? இது பார், சுபத்ரா தான் இங்க பொங்கல் வச்சிட்டு இருந்திருக்கா. அதை ஏன்னு கேட்டு நீ தெரிஞ்சுக்கலையா? இத்தனை வருஷமா சுபத்ரா தான் இந்த வீட்ல பொங்கல் வச்சிட்டு இருந்திருக்கா. இந்த வீடு எப்படி நல்லா இருக்குல்ல? ஏய் இந்தா, இத்தனைக்கும் சுபத்ரா இந்த வீட்டுக்கு 2வது மருமக. நான் மூத்த மருமக, இவர் 2வது மருமகன்ற பேச்சுக்கெல்லாம் இனிமே இடமே கிடையாது. யாரு குடும்பத்துக்கு சரியான மருமகங்கிறது தான் முக்கியம். பானுமதி சிறந்த மருமகளா இல்ல, சுபத்ரா சரியான மருமகளா இருந்தா. யாரு சரியான மருமகங்கிறது தான் முக்கியம்.